நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. பொறுமையா போகுது. நல்லா எடுத்திருக்காங்க. சூப்பர் மூவி ப்ரோ. டிஃபரெண்டான கான்செப்ட் ஆனா பக்காவா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. இப்போ டிஃப்ரெண்டா இருக்கு, பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். மியூசிக் இல்லாம தான் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்டா இருக்கு, கண்டிப்பா பார்க்கலாம். டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ டிஃப்ரெண்டா எல்லாமே பார்க்கலாம். அது தாரமா தக்காளி சோறு சூப்பர். அவங்க டிஃப்ரெண்டா அழகா பண்ணிருக்காங்க ப்ரோ. ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. புதுசா இருக்கு. எல்லாமே பார்க்கலாம். படம் எல்லாமே சூப்பரா இருக்கு. படம் ஆனா பயமா இருக்குண்ணா. எல்லாமே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. மேக்கிங்கே பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பார்க்க முடியுது. எங்கேஜிங்கா தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஒரிஜினல் சவுண்ட் ஃபீல் ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல ரொம்ப நல்லா இருக்கு. தாராளமா தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். குட்டுக்காலினா என்ன சொல்ல வராங்க அதை பத்தி தெரியல. ஆனா கடைசியில வந்து ஆடியன்ஸ் கிட்ட விட்டாங்க. ஓப்பன் எண்டிங் மாதிரி, கபாலி காலா மாதிரி இருந்தது. ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்க அதை ஆடியன்ஸ் கிட்டே விட்டாரு டைரக்டர். ரொம்ப பயங்கரமா இருந்தது. அவருக்காகவே வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல படம். நான் நார்மலான ஒரு படம். கொட்டுக்காலினா இதுக்கு முன்னாடி நம்ம சசிகுமார் கூட ஒரு படம் நடிச்சிருந்தார் இல்லையா, சூரி, அது பேர் மறந்துட்டேன். அந்த மாதிரி இருக்குன்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு வந்தேன். பட் வில்லேஜ் ஓரியன்ட் சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தேன். பட் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் கிடையாது. பட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீஸ்ட். நல்லா இருக்கு. நேச்சுரலாக இருக்கு. பட் இது என்னன்னா எக்ஸ்பெக்டட் அளவுக்கு வர்ற தமிழ் ஆடியன்ஸுக்கு இது நல்ல படம்னு சொல்ல முடியாது. நல்ல மூவிஸை பார்த்து பழகினவங்களுக்கு இது ஒரு வேர்ல்டு மூவி. இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இது வந்து காம்படிட் பண்ணுற அளவுக்கு நல்ல மூவி. ஒரு படத்துக்கு உண்டான என்ன தேவையோ அது எல்லாமே இருக்குது இதில். பட் என்ன இந்த ஃபைட்டு, சாங்கு, மசாலா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ட்ராமேட்டிக்காக இல்லாமல் ரெகுலராக வர படத்தில் ஒரு ஃபைட்டு, ஒரு பாட்டு, காமெடி, சென்டிமெண்ட் அந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரலிஸ்டிக்கான ஒரு மூவி. இவங்க எடுத்த பட்ஜெட்டுக்கு இட்ஸ் பெஸ்ட் மூவி. ஆக்டிங் வைஸ் இல்லை, நேச்சுரலான ஆக்டிங் பண்ணணும்னு யாரும் பண்ணல. இதில் ஒவ்வொருத்தருமே ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மியான பேர் தான். மொத்தம் பார்த்தா ஒரு 7 பேர் 8 பேர் தான். ஆர்டிஸ்டுங்களே 7 பேர் 8 பேர் தான். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அவங்களுக்கு கொடுத்த பார்ட் தே டிட் வெல். குட் மூவி. நல்லா இருந்தது படம். நல்லா வித்தியாசமான கதையா இருந்தது. மெதுவா படம் போகுது. மலையாள படங்கள் தான் அப்படி பார்த்துருப்போம். ஆனா நம்ம தமிழ் படம் முதல் முறையா மெதுவா போகுது. அந்த அந்த சத்தங்கள்லாம் ரொம்ப இயற்கையா இருந்தது. இசை ரொம்ப பெருசா இல்லை. அது நல்லா இருந்தது. பண்ண முடியுது. நல்ல முயற்சி நம்ம தமிழ் படத்துக்கு. நல்லா இருக்கு. சிறப்பா எடுத்திருக்காங்க. அது பிடிச்சிருந்தது. நம்ம பக்கமே முடிவு எடுக்க சொல்லிட்டாரு. அதனால நம்ம வந்து அவரு அந்த பேய் ஓட்டுற நம்பிக்கை வந்து அவர் பூசாரி பண்றது வந்து சரின்ற மாதிரி சூரி பார்க்கல. தப்போ அப்படின்ற மாதிரி மீன் பண்றாரு. அது அந்த முடிவுக்கு தான் அது அந்த முடிவு கொண்டு போகும்னு நினைக்கிறேன். சூரி, அந்த பொண்ணு நல்லா இயல்பா இருந்தாங்க. எல்லாருமே அந்த கிராமத்து மொழியில நல்லா அழகா பேசினாங்க. ரொம்ப பிடிச்சது.